மாமா உங்க பையன் ரொம்ப மோசம் மாமா. என்னமாச்சி? போன தீபாவளிக்கு அவங்க அம்மாக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனா எனக்கு வெறும் 600 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு மாமா. ரொம்ப மோசமாமா அவரு. அம்மா சூப்பர்மா. நான் கூட உன்ன மாதிரி தான்மா. டைம் பாஸ் ஆகலன்னா உங்க அத்தை கிட்ட பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து இந்த மாதிரி தான் சண்டை போடுவேன். நல்ல டைம் பாஸ் ஆகுமா. நான் ஒன்னும் இப்ப சண்டை போடுறதுக்குலாம் சொல்லல, நார்மலா தான் மாமா சொன்னேன். நானும் நார்மலா தான் சொன்னேன். சரி விடுமா. என்னம்மா சமையல் செஞ்சிருக்கே? தக்காளி சாதமும் வெஜ் ஆம்லெட் தான் செஞ்சிருக்கேன். ஓ வெஜ் ஆம்லேட்டாமா? குடுமா முதல்ல. பசங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுக்கணும்னு நினைக்கிங்க, ஆனால் நீங்கள் இந்த எக்ஸ்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா இந்த வெஜ் ப்ரோட்டீன் ஆம்லெட்டை செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது செய்யறதுக்குமே ரொம்பவே ஈஸி. இந்த வெஜ் ஆம்லெட் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப தண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளை கொண்டக்கடலை நல்லாவே ஊறி வந்துச்சு. இப்போ தண்ணியிலேருந்து நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைல்யூட்டா தான் இருக்கணும். ஸோ இப்போ இதை மிக்சிங் பவுல்ல மாத்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகான்னு அரைச்சி சேர்த்திருக்கேன். இன்னும் இதோட பொடுசா நறுக்கிய தக்காளி, பொடுசா நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு தூள், கூடவே இந்த ஆம்லெட்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியா இருந்துச்சுன்னா அது வந்து அடை மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சமா இது போல ஆம்லெட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சூடான தவாயில எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை இது போல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா மெல்லிசா தடவி விட்டுட்டு மேல கொஞ்சமா மிளகு தூளை தூவி விட்டுருங்க. இப்ப திரும்பவும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடு வெந்துருச்சுன்னா அவ்வளவுதான். சூப்பர் ஹெல்தி அண்ட் புரோட்டீன் ரிச்சான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் ஆம்லெட் எல்லா சாதம் வெரைட்டிஸோடுமே சூப்பரா இருக்கும். மெயினா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம். நான் இன்னைக்கு தக்காளி சாதத்தோட சர்வ் பண்ணியிருந்தேன். அதுக்குமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ப்ரோட்டீன் ரிச்சான வெஜ் ஆம்லெட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.